மாணவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் தொடர்ந்து விஜய் பிரபாகரனுடைய வெற்றி பறிக்கப்பட்ட சூழ்நிலையும் தலைமை கழகமாகட்டும், தலைமை கழக பொறுப்பாளர்களாகட்டும், இது நல்லதொரு தரக்கம். வெற்றியும் தோல்வியும் அரசியல் சகஜம், அதை கடந்து சென்று விடுவோம் என்று இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு வாக்குகளை பெற்றிருக்காங்க. சென்னையில் பார்த்தசாரதிக்கு மட்டும்தான் குறைந்த வாக்குகள். ஆனால் திருவள்ளூரில் நல்லதம்பி, அதே போல் தஞ்சாவூரில் சிவநேசன், கடலூரில் சிவகொழுந்து, விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கடைசி நிமிஷத்தில் அவர் தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன், விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார். சென்று விடுவோம் என்று ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தாலும் உள் மனசில் எல்லோரும் நெஞ்சை உப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நெஞ்சம் பொறுக்குதலையே இந்த நிலைகட்ட மனிதர்கள் அப்படின்னு நினைத்து எல்லோரும் நெஞ்சு பொறுக்குதலே என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் சென்னை ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆனாலும் நம்மளுக்கு தொடர்ந்து வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலிருந்து, விருதுநகர் தொகுதியிலிருந்தும் சரி, வட மாவட்டங்கள்லேருந்தும் சரி, எங்கள் சைடில் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் நிப்பாட்டினா கூட நாங்கள் எப்படியாவது ஜெயிக்க வச்சுருப்போம். இதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். இருந்தும் விருதுநகரில் ஒரு பாசிட்டிவ் சைன். எம்ஜிஆருடைய ஆத்மா இன்றும் விஜய் பிரபாகரனை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. கேப்டனுடைய ஆத்மா இன்னும் அவரை உயர்த்தி பிடிக்க தயாராக கொண்டிருக்கின்றது. இந்த மாபெரும் வேதனையில் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவது போன்று சில துரோகிகள் செய்த செயல்களை பார்த்து கொண்டிருந்தாலும் எம்ஜிஆர் முதலாக நின்று ஜெயித்த அருப்புக்கோட்டை தொகுதி மக்கள் கேப்டனை கைவிட்டு விடவில்லை, கேப்டன் மகனை கைவிட்டு விடவில்லை அப்படி என்பது ஒரு உண்மை நிலவரமாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் 6 சட்டமன்ற தொகுதிகளிலையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் எம்ஜிஆருடைய ஆசைப்பட்ட எம்ஜிஆர் என்று ஜெயித்த தொகுதியான அருப்புக்கோட்டை எம்ஜிஆருடைய வாரிசாக, எம்ஜிஆருடைய ஆத்மாவின் வாரிசாக இளைய கேப்டன் அவர்களை ஆசீர்வதித்து அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 61,000 வாக்குகள் கொடுத்து அடுத்து வந்த வேட்பாளரை விட கிட்டத்தட்ட அடுத்து வந்த வேட்பாளர் 40,000 ஓட்டுகள் தான் பெற்றுக்கின்ற கிட்டத்தட்ட 20,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அந்த ஒரு தொகுதி மட்டும் டிஃபரன்சியேஷன் காமிச்சிருக்காங்க. 15,000 to 20,000 ஓட்டுகள் டிஃபரன்சியேஷன் காமிச்சிருக்காங்க. அந்த அருப்புக்கோட்டை மக்களுக்கும் அந்த அருப்புக்கோட்டை மண்ணுக்கும் எம்ஜிஆரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு எம்ஜிஆரை ஆசீர்வதித்து தந்த மண் வருங்கால தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சைனை கொடுக்கின்றது. அவர் பார்லிமெண்ட் போறதை மக்கள் விரும்பவில்லை, எங்களுக்கு சட்டமன்றத்தால் ஆற்றிலிருந்து விருதுநகருக்கே விடிவுகாலம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கக்கூடிய காலகட்டம் வரப்போது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுக்க போகின்றது என்ற சூழ்நிலைகளை விட்டு வருங்காலத்தில் 2024 எலெக்ஷனில் எங்கள் அருப்புக்கோட்டையில் நின்னுங்கள், நாங்கள் தங்கம் என்று எங்களுடைய தங்கத்தை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் என்ற பெரும் சைனை கொடுத்தும் அளவுக்கு அருப்புக்கோட்டை விஜய் பிரபாகரனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு வாரிகள் இருக்கின்றது. அந்த தனி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்திருக்கிறார் நண்பர்களே. இதை தக்க வைத்துக் கொண்டு அந்த மக்களின் நன்மதிப்பை பெற்று தொடர்ந்து செல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தால் இன்னும் மேலும் மேலும் வெற்றி கனி குவிப்பார். இது ஒரு ஆரம்பகட்ட சூழ்நிலையில் தான். இதோடு மட்டும் இல்லாமல் தேமுதிக வாக்கு சதவீதமும் வெறி இருக்கின்றது. பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றது. இந்த கூட்டணியை இன்னும் பலப்படுத்தி எதிர்கட்சிகள் பிளவுபட்டிருப்பது ஒன்று சேர்ந்து இன்னும் நல்லா பணியாற்றினால், ஏனென்றால் நான் இங்கே இன்னொரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே. அதாவது ஒரு தொகுதிக்கு 4,000-3,000 ஓட்டுகள் டிஃபரன்ட்ல வந்திருந்தாலே கிட்டத்தட்ட ஃபைனலா ஒரு 20,000 ஓட்டுகள் 15,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் கொடுத்துருக்கலாம். இந்த டிஃபரன்சியேஷன் ரொம்ப கம்மியாக வந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் ஆலோசனை கொடுக்கணும். என்னுடைய வீடியோவில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தேன். சண்முக பாண்டியனை களத்தில் இறக்க வேண்டும். சண்முக பாண்டியனுக்கு ஒரு பெரிய மாசு இருக்கின்றது. சண்முக பாண்டியன் சினிமா நடிகர் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த உயரமும் அந்த தாடியும் அந்த பதிவு இரட்டையர்களாக இவர்கள் பயணிக்க வேண்டும், இரட்டையர்களாக இவர்கள் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் கருத்தை நான் பதிவு செய்திருந்தேன். சண்முக பாண்டியன் அதே ஸ்டைலில் வந்திருந்தார்னா, அவர் கும்பிட்டுட்டு மட்டும் வந்திருந்து ஒரு பிரச்சார ரவுண்ட் அடிச்சிருந்தார்னா ஒரு பெரிய ஒரு அலையை கிரியேட் பண்ணியிருக்க முடியும். இதெல்லாம் தவற விட்டு விட்டார்கள். நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் சொல்லிக் கொண்டு இருந்தேன். நான் அப்போ ஷூட்டிங்கில் இருக்கார், படைத்தலைவன் ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். நம்ம அரசியலில் டைவெர்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப ஃபோர்ஸாக நான் என் வீடியோவிலையும் சொல்லலை, மற்ற விஷயங்களும் சொல்லலை. ஆனால் விருதுநகரில் ஏற்பட்ட வரவேற்புக்கு பிறகும் தேமுதிக சண்முக பாண்டியனை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. இந்த பிரச்சார வகுப்பாளர்கள் அதை கரெக்டாக செஞ்சவங்க, வீக வகுப்பாளர்கள் சண்முக பாண்டியனை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான். அந்த வகையில் சண்முக பாண்டியன் முதலாக போய் பிரச்சாரத்தில் இறங்கியது அருப்புக்கோட்டையில் சண்முக பாண்டியனுடைய பிரச்சாரமும் பிரகாசமாக இருந்தது. நான் கடைசி 5-10 நாளில் போய் அங்கே இறங்கியதை
நான் ஒரு மாதம் விஜயபிரபாகரன் போய் இறங்கி அடுத்த ஒரு வாரத்திலே சண்முக பாண்டியனும் களத்தில் இறங்க வேண்டும் என்பதை நாம் யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சண்முக பாண்டியனை தேமுதிகவின் நிர்வாகிகள் சரியாக பயன்படுத்தினார்களா என்ற ஒரு பெரும் கேள்வியும் கேட்டிருந்தேன். ஏனென்று கேட்டீர்கள் என்றால் சண்முக பாண்டியனுக்கு ஒரு பெரிய மாசு இருக்கின்றது. சினிமா மாசு அப்படிங்கிறத விட தாண்டி மக்களோடு மக்களாக மிக மெர்ஜானார். விஜயபிரபாகரன் ஒரு பக்கம் மெர்ஜானாலும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்று சண்முக பாண்டியனும் 6 தொகுதியிலும் அருப்புக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எப்படி இறங்கி வேலை செய்தாலோ அது கொண்டு எல்லா தொகுதியும் வேலை செய்திருந்தாலும் சண்முக பாண்டியன் முகத்துக்காக ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு இருந்தால் கூட எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பார். ஆகவே இப்பொழுது ஒன்றும் மோசமில்லை. நல்ல ஒரு பாடத்தையும் நல்ல ஒரு சூழ்நிலையும் இந்த மக்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே வருங்கால எலெக்ஷன்லையும் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் மிக விழிப்புணர்வோடு களப்பணியாற்றி மிக பிரம்மாண்டமான வெற்றியை விஜயபிரபாகரனும் தேமுதிகவும் பெறுவார்கள் என்பதே இந்த எலெக்ஷன் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் சைனாக சொல்லிக்கொண்டு, ஆகவே தேமுதிக நண்பர்களே, விஜயகாந்த் ரசிகர்களை எந்த விதத்திலும் கேப்டனுடைய ரசிகர்கள் சோர்ந்து விடாதீர்கள். இந்த காலம் மாறும், சூழ்நிலை மாறும், கண்டிப்பாக பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு சண்முக பாண்டியனை அரசியலில் இன்னும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து அவர் சினிமாவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் தஞ்சாவூர், சென்னை போன்ற பகுதிகளிலையும் விருதுநகரிலையும் சண்முக பாண்டியன் இன்னும் முழுமையாக பயன்படுத்தி முழுமையாக களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்திருந்தார் என்றால் வாக்கு சதவீதம் பேருக்கும் விஜயபிரபாகரனும் வெற்றிக்கணி பறித்திருப்பார் என்பதுதான் என்னுடைய செய்தி. இதை நான் முன்கூட்டியே அமிதாரா சேனல் சொல்லியிருந்தேன். தனிப்பட்ட முறையில் எல்லோருக்குமே அந்த மெசேஜாகவும் அனுப்பியிருந்தேன். எலெக்ஷன் பரபரப்பில் அவங்க இருந்த பிஸி சூழ்நிலையில் அதை செயல்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டது. இருந்தாலும் காலமும் சூழ்நிலையும் இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைப்பார்கள் என்ற சூழ்நிலைகளில் எல்லோருமே ஜெயித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி விடாமல் விட்டாச்சு. ஆகவே அதுக்கான சரியான விஷயங்களை செய்து மீண்டும் விஜயபிரபாகரன் டென்னிஸ் பறவை மாதிரி மிகப்பெரும் வெற்றிக்கணியை தொட்டுதான் இருக்கின்றார். அந்த வெற்றிக்கணியை பறிக்கக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய கொள்ளான்.